எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க சூடாக ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சாலும், இல்லை சில்லுன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சாலும் இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல 1 லிட்டர் அளவுள்ள பாலை ஒரு பேனில் சேர்த்துட்டு இந்த பாலை நம்ம சுருங்க காய்ச்சி எடுத்துக்கணும். 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 600 ml வர வரைக்கும் நம்ம காய்ச்ச போகிறோம். பால் காய்ச்சும் பொழுது நடுநடுவில் இது போல் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். திக்கான பாலாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிடும். இது பசும் பால், கொஞ்சம் திக்காகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாலை நான் கலந்து விடுறேன். இதில் நம்ம வீட்டில் குங்குமப்பூ இருந்ததுன்னா அந்த சமயத்தில் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலரும் கிடைக்கும், மனமும் நமக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் குங்குமப்பூ அவைலபிள் இல்லைன்ற பட்சத்தில் ஒரு 4-5 ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. வெள்ளையாகவே செய்யலாம். கலர் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் மஞ்சப்பொடி 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி வேணான்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் இருக்குது நமக்கு, கலர் பவுடரு. அது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், குங்குமப்பூ சேர்த்ததுனால பால் எந்த கலரில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லாவே சுருங்க காயட்டும். எந்தளவு பாலை திக்காக காய்ச்சி எடுக்கிறீங்களோ அந்தளவு நம்மளோட ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும். பால் கிட்டத்தட்ட ஒரு 600 ml அளவுக்கு சுருங்கின பிறகு இதில் தேவையான அளவு இனிப்பு நம்ம சேர்த்துக்கணும். 1 லிட்டர் அளவுள்ள பாலுக்கு 100 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு ரொம்பவே குறைவாக தான் சாப்பிடுவீங்கன்னா உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கூட குறைய சேர்த்துக்கலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. இப்போ நம்ம இனிப்பு சேர்த்த உடனே இது திரும்பவும் கொஞ்சம் லிக்விடாக மாற ஆரம்பிக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் இந்தளவு திக்காக நமக்கு பால் காய்ஞ்சி வந்துடும். இது போல் திக்காக இருந்துச்சுன்னா தான் நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றிட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்படி ஆறிடுச்சுன்னா திரும்பவும் சூடு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கரெக்டான பக்குவத்தில் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுள்ள மெஷர்மெண்ட் கப் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ஃபுல்லாக அளந்து மைதா சேர்த்துருக்கேன். இதனோடையே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டான மாவாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் எண்ணெய் சேர்த்து பிசையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மாவு ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும். மைதா மாவில் செய்யும் பொழுது சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். நீங்கள் மைதா மாவு விருப்பப்படலைன்னா கோதுமை மாவு சேர்த்து செய்யுங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்மளோட விருப்பப்படி நம்ம எந்த மாவில் வேணால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். பால் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாவை கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிட்டு நம்ம திரட்டி இதை சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே ஊறிடுச்சு. இது போல் ஒரு பக்குவத்தில் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம பூரி திரட்டுற மாதிரி தான் திரட்டணும். ரொம்ப குறைவான அளவு சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு மாவு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் பூரிக்கு கொஞ்சம் திக்காக திரட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் எவ்வளவு மெல்லிஸாக நம்மளால் திரட்ட முடியுமோ அவ்வளவு மெல்லிஸாக திரட்டிக்கணும். உருண்டை பாருங்கள், விரிசல் இல்லாமல் எந்த அளவு நல்லா நான் உருட்டி எடுத்திருக்கேன். இதே போல் மாவை செஞ்சிங்கன்னா அந்த விரிசல்லாம் இல்லாமல் நமக்கு இருக்கும். மாவை இது போல் 2 விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்தி நீங்கள் உருண்டைகள் எடுத்திங்கன்னா விரிசல்லாம் இல்லாமல் மாவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். உருண்டைகள் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் தடவிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூரி திரட்டுற மனையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு மெல்லிஸாக திரட்டிக்கோங்க. சோமாஸ்க்கு நம்ம எந்த அளவு மெல்லிஸாக திரட்டுவோமோ அது போல் திரட்டிக்கணும். இது மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் இழுத்துட்டு தான் வரும். கோதுமை மாவில் நீங்கள் திரட்டும் பொழுது கரெக்டாக நமக்கு சைஸ் நிற்கும், ஷேப் கரெக்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெல்லிஸாக திரட்டிக்கோங்க. அதே போல் கோதுமை மாவில் திரட்டும் பொழுது ரொம்ப மெல்லிஸாகவும் வராது. இது போல் நம்ம மெல்லிஸாக திரட்டினா தான் பூரி மாதிரி உப்பிக்கிட்டு வராது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது நம்ம செஞ்சிட்ருக்க ரெசிபி பால் போலி, பால் பூரி 2 விதமாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் பக்கம். இப்போது நம்ம திரட்டி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே திரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஓரளவு காய்ச்ச பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கிறத எடுத்து இதில் சேர்த்தா இது போல் நமக்கு நல்லா மேலே எழும்பி வரும். ரொம்ப பெருசாக வராது, பூரி மாதிரி எழும்பாது, ஆனால் கரெக்டாக நமக்கு வெந்து வரும். இது மாதிரி தான் இருக்கணும். பூரி மாதிரி முழுசாக பஃப்னு நமக்கு மேலே எழும்பி வரக்கூடாது. நீங்கள் தடிமனாக திரட்டிட்டிங்கன்னா நல்லா பம்முன்னு பெருசாக வந்துடும். அதனால மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இதே போல் நம்ம
திரட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கணும். மெல்லிசாக இருக்குன்றதுனால ஒரே கையில் நமக்கு போடுறதுக்கு வராது. 2 கையில் இது போல் பிடிச்சி போட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வட்டமாக ஷேப் வேணும்னு நினச்சிங்கன்னா மைதா மாவில் செய்யும்பொழுது அந்தளவு கரெக்டாக கட் பண்ண வராது. கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளரோ இல்லை டிஃபன் பாக்ஸோ வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பூரிகளை நம்ம பொரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்மளோட பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் நல்லா சூடாக இருக்கணும். சூடு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பூரிகளை சேர்த்து இது போல் முக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இதுலேயே ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது ஆறின பிறகும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நிறைய பேர் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான நட்ஸ் இதில் போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இது போல் நட்ஸ் எல்லாம் பொடிச்சு எடுத்து கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க. ரொம்ப சுவையான பால் போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த பால் போலியை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், சுவையை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த ஈஸியான ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.